Hello everyone, welcome to Commerce Hub Financial Management. இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ், ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ், அதுக்கப்புறம் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ராப்ளம் 1. இப்போது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து 1 lakhன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10% டிபெஞ்சர்ஸ் அட் 100 ஈச் 5 lakh. டேக்ஸ் வந்து 40%. ஓகேவா? இப்போ ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து 1 lakhன்னு இருக்குது. 10% டிபெஞ்சர்ஸ் வந்து 100 ஈச் எவ்வளோனா 5 lakh. டேக்ஸு 40%. அப்போ டேக்ஸ் கொடுத்தாலே நம்ம வந்து ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இப்போ டேக்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் போயிடலாம். ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து 1 lakh. இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா 10% டிபெஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா இப்போது இன்ட்ரெஸ்ட் இந்த 1 lakh இந்த 5 lakhs இருக்கு இல்லையா, இது கூட எவ்வளோ 10% டிபெஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 10/100னா 50,000. ஓகேவா? அதான் இங்கே வந்து ரிடக்ஷன் பண்ணோம். 50,000 இதை மைனஸ் பண்ணால் 50,000. இப்போ இது வந்து ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு டேக்ஸ் எவ்வளோ 40%. 40%. அப்போ 40 டிவைடட் பை 100 இன்ட்டு இந்த 50,000 இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே மல்டிப்ளேயில் பண்ணணும். பண்ணால் ஆன்சர் வந்து 20,000. இதை டிடெக்ட் பண்ணால் 30,000. ஸோ இதுதான் ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ அடுத்த சம் போயிடலாம். ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து 1 lakh, டேக்ஸ் 40%. இப்போ இங்கே வந்து டேக்ஸு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ். அப்போ ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் எவ்வளோ 1 lakh. இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கொடுக்கல, அப்போ அந்த இடத்துல 0ன்னு போட்டுக்கணும். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 1 lakh. இது கூட டேக்ஸ் எவ்வளோ 40%. அப்போ 1 lakh இன்ட்டு 40/100, அப்போ 40,000. இதை டிடெக்ட் பண்ணால் 60,000. இப்போ ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். காம்பவுண்டிங் இப்போ ஃபார்முலா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா இப்போ பார்க்க போகிறோம். ஆனுவலி, செமி ஆனுவலி, குவார்ட்டர்லி, மந்த்லி. இப்போ ஆனுவலிக்கு பார்க்கலாம். I ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R ஹோல் பவர் n மைனஸ் P. இதே செமி ஆனுவலிக்கு P இன்ட்டு 1 + R/2, R கீழே டிவைடட் பை 2, n-க்கு இன்ட்டு 2, இங்கே R-க்கு டிவைடு, n-க்கு மல்டிப்ளை, மைனஸ் P. குவார்ட்டர்லிக்கு P இன்ட்டு 1 + R/4, n-க்கு வந்து 4 மல்டிப்ளை, மைனஸ் P. மந்த்லிக்கு P இன்ட்டு 1 + R/12, R 12ஆல் டிவைட் ஆகும், n வந்து 12 மல்டிப்ளை பண்ணுது, மைனஸ் P. ஸோ இதுதான் 4 ஃபார்முலாஸ். இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போது ஐனா இன்ட்ரெஸ்ட், Pனா பிரின்சிபல் அமௌண்ட், என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை வச்சு நம்ம வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ சம்ஸ் பார்க்கலாம். Calculate compounding interest
when rupees 5 lakh is deposited for 5 years at the rate of 10% per annum with a compounding effect, compounded annually, semi-annually, quarterly and monthly. semi-annuallyக்கு இன்னொரு பேர் வந்து ஆஃப் இயர்லின்னு சொல்லலாம். இப்போ இதில் பாருங்கள், 5 lakhன்றது பிரின்சிபல் அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, எண் வந்து 5 years கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலி, குவார்ட்டர்லி, மந்த்லி, ஆஃப் இயர்லி இப்போ வந்து கண்டுபிடிக்கும். சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ ஆனுவலிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். I = P × 1 + R whole power n minus P. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5 lakh, ஃபார்முலா எண்ணு, ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்போ 10/100னா 0.10, ஹோல் பவர் என்னங்கிறது 5 minus 5 lakh. இப்போ 1 + 0.10 இதை ஆட் பண்ணி இது கூட பவர் 5 பண்ணால் 1.61051, இது கூட இந்த 5 lakh மைனஸ் பண்ணணும். ஸோ இதையெல்லாம் கேல்குலேட் பண்ணால் 3,05,255 கிடைக்கும். நெக்ஸ்ட் செமி ஆனுவலிக்கு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அதே போல் 50,000 இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 0.10 டிவைடட் பை 2, ஏன்னா செமி ஆனுவலினால் 2. அதே போல் n 5 × 2 மைனஸ் 50,000, 5 lakh. இப்போது இதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணால் 1.05 ஹோல் பவர் 10 மைனஸ் 5 lakh. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 3,14,447 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லிக்கு அதே போல் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 5 lakh இன்ட்டு 1 ப்ளஸ், இப்போ இங்கே 0.10 டிவைடட் பை 4, ஏன்னா குவார்ட்டர்லினால். அதே போல் இங்கே 5 × 4 மைனஸ் 5 lakh. இப்போ இதை கேல்குலேட் பண்ணோன்னா 1.025 ஹோல் பவர் 20 மைனஸ் 5 lakh. இப்போ இதை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 3,19,308 கிடைக்கும். இப்போ மந்த்லிக்கு என்ன பண்ணுறோம், இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட டிவைடட் பை 12, இங்கே 5 × 12 மைனஸ் 5 lakh. இப்போ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 5 lakhs கிடைக்கிது. இதோட அப்புறம் மந்த்லிக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 3,22,654 கிடைக்கிது. இப்போ அடுத்த சம் என்ன அப்படின்னா, Ravi has a plan to deposit rupees 8 lakh for 3 years with interest rate of 12% per annum. Calculate interest if it is monthly, quarterly compounded, half yearly compounded, yearly compounded. இப்போ இங்கே என்னது, பிரின்சிபல் அமௌண்ட் 8 lakhன்னு கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%ன்னு கொடுத்துட்டாங்க, என்ன 3 yearsன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சம் பார்க்கலாம். இப்போ மந்த்லிக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%னா அப்போ 12/100 வந்து 0.12. இப்போ 8 lakh இன்ட்டு ஃபார்முலா 1 ப்ளஸ் 0.12 டிவைடட் பை 12 ஹோல் பவர் 3 × 12 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் 8 lakh. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 11,44,615 கிடைக்கிது, மைனஸ் இந்த 8 lakh. ஆன்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து 3,44,615 கிடைக்கிது. இப்போ குவார்ட்டர்லிக்கு வந்து 0.12 டிவைடட் பை 4 ஹோல் பவர் 3 × 4. இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது 1.4258 கிடைக்கிது. இது கூட 8 lakh மல்டிப்ளை பண்ணி 8 lakh மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் 3,40,608 கிடைக்கிது. இப்போ அதே போல் ஆஃப் இயர்லிக்கு 8 lakh இன்ட்டு 1 ப்ளஸ் 0.12 ஆஃப் இயர்லினால் டிவைடட் பை 2. இப்போ மேலே n × 2 மைனஸ் 8 lakh. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 11,34,815 கிடைக்கிது, மைனஸ் 8 lakh. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 3,34,815 கிடைக்கிது. இப்போ இயர்லிக்கு வந்து 8 lakh இன்ட்டு 1 ப்ளஸ் 0.12 n வந்து 3 years, அப்போ 3 மைனஸ் 8 lakh. இப்போ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணால் 3,23,942 கிடைக்கிது. Today's class over. Thank you. Keep supporting, subscribe for new videos. இன்னும் நிறைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் சர்வீசஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், லைக் தட் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் டு த காமர்ஸ் ஹப் யூடியூப் சேனல். தேங்க்யூ.